போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. இயேசுமரி சூசை போல வாழுவோம், அந்த மாசிலாத திரு குடும்பம் போலவே. பாசமாயே சுமரி சூசை போல வாழுவோம், அந்த மாசிலாத திரு குடும்பம் போலவே. குடும்பம் நல்ல குடும்பம் ஒரு கோயிலாகும் அன்பாலே, குடும்பம் நல்ல குடும்பம் கலைக்கழகமாகும் பண்பாலே. குடும்பம் நல்ல குடும்பம் ஒரு கோயிலாகும் அன்பாலே, குடும்பம் நல்ல குடும்பம் கலைக்கழகமாகும் பண்பாலே. சுமரி சூசை போல வாழுவோம், அந்த மாசிலாத திரு குடும்பம் போலவே. வார்த்தையின் வழியினிலே குழந்தைகளை வளர்ப்போம், வாழ்க்கையில் துன்பம் வந்தால் சிலுவைதனை நினைப்போம். வார்த்தையின் வழியினிலே குழந்தைகளை வளர்ப்போம், வாழ்க்கையில் துன்பம் வந்தால் சிலுவைதனை நினைப்போம். பார்த்தவர் திருந்தும்படி பண்பினிலே நிலைப்போம், பாரினில் நம்மை பெற்ற தூயவரை மதிப்போம். குடும்பம் நல்ல குடும்பம் ஒரு கோயிலாகும் அன்பாலே, குடும்பம் நல்ல குடும்பம் கலைக்கழகமாகும் பண்பாலே. சுமரி சூசை போல வாழுவோம், அந்த மாசிலாத திரு குடும்பம் போலவே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது இன்று பிறந்த நாளை சிறப்பிக்கும்
ஃபாதர் அருள் நேசன் அவர்களுக்காகவும், சுதானா பஜாமி சுப்பையா ஆண்மலை பாற்றிக்காகவும், எமிலா மடேலினா கல்வி பயிலும் இவர்களுக்கு இறைவன் நல்ல ஞானத்தை தந்திரள வேண்டியும், ஜோசப் பாபு ஆண்மலை பாற்றிக்காகவும், ஞானமுத்து எழிலரசி இவர்கள் குடும்பத்தில் மரித்த அந்தோணிசாமி அன்னம்மாள், செபாஸ்டியன் லூர்துமரி இவர்கள் பிள்ளைகள் மற்றும் பேரப்பிள்ளைகள் மற்றும் உத்தரிக்க ஸ்தலத்து ஆன்மாக்கள் மற்றும் யாரும் இணையாத ஆன்மாக்களின் இலைப்பாற்றிக்காகவும், மாசில்லா குழந்தைகளுக்காகவும், பேராயர் மைக்கேல் அகஸ்டின், பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஃபாதர் ராஜரத்னம், ஃபாதர் சம்பத், ஃபாதர் ஜெயசீலன், ஃபாதர் ஜோசப் ஆல்பர்ட், ஃபாதர் மரிய செல்வம், ஃபாதர் பெஞ்சமின், ஃபாதர் அந்தோணி சகாயம் மற்றும் சின்னப்பன், சௌந்தரியம்மாள், யாக்கோபு, பெஞ்சமின் ஆகியோரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமது பங்கு கீழ்ப்புத்துப்பட்டு பங்கு புதுவை கடலூர் மறை மாவட்டத்திலே ஒரு பங்காக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கை உள்ள ஒரு பங்கு. கத்தோலிக்கர்கள் நம்பிக்கையிலே தலை சிறந்து விளங்குவதையும், இலங்கை முகாம் அதிலே வசிக்கின்ற கிறிஸ்தவர்கள் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வதையும் இங்கே நாம் பார்க்கிறோம். இன்றைய திருப்பலியானது மாதா தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். தொலைக்காட்சியிலே இந்த திருப்பலியை காணுகின்ற அனைத்து மக்களும் இறை ஆசிரால் நிரப்பப்பட வேண்டும். அவருடைய கருத்துக்களை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். நம்முடைய பாண்டி கடலூர் உயர் மறை மாநிலத்தையும் நமது பங்கையும் அனைத்து இறை மக்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். நம்முடைய பங்கு திருக்குடும்பத்தின் பாதுகாவலிலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய குழந்தை இயேசு கிறிஸ்து, அன்னை மரியாள், யோசேப்பு, இந்த திருக்குடும்பம் ஒரு புனித குடும்பமாக வாழ்ந்தது போல இந்த தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து குடும்பங்களும் ஒற்றுமையின் சின்னமாக, நம்பிக்கையின் மையமாக திகழ வேண்டும் என்று மன்றாடுவோம். அனைத்து மக்களுடைய கருத்துக்களையும் குழந்தை இயேசு வழியாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். நம்முடைய கருத்துகள், எண்ணங்கள், இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்க அனைத்து மக்களுடைய உள்ளங்கள் அனைத்தையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக தொடர்ந்து திருப்பலியை ஒப்பு கொடுப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கம் உள்ளவருமான இறைவா, எங்களுக்கு எதிரானவற்றை எல்லாம் கனிவுடன் அகற்றி அருளும். அதனால் உள்ளத்திலும் உடலிலும் எழுகின்ற தடைகளை நீக்கி உவப்புடன் உமக்கு ஊழியம் புரிவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஓனேசிமுவை அன்புமிக்க சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும். திருத்தூதர் பவுல் பிலமோனுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவரே, உம் அன்பை குறித்து நான் பெருமகிழ்வும் ஆறுதலும் கொள்கிறேன். ஆம் சகோதரரே, உம்மால் இறை மக்களின் உள்ளம் புத்துயிர் பெற்றுள்ளது. எனவே நீர் செய்ய வேண்டியதை உமக்கு கட்டளையிட கிறிஸ்துவ உறவில் எனக்கு முழு உரிமை உண்டு என்றாலும் அன்பின் பெயரால் வேண்டுகோள் விடுக்கவே விரும்புகிறேன். கிறிஸ்து இயேசுவின் தூதுவனாக அவர் பொருட்டு கைதியாக இருக்கும் பவுலாகிய எனக்கு சிறையிலிருந்த போது பிள்ளையான ஒனேசிமுக்காக உம்மிடம் வேண்டுகிறேன். முன்பு உமக்கு பயனற்றவனாக இருந்த அவன் இப்பொழுது எனக்கும் உமக்கும் பயனுள்ளவன். அவனை உம்மிடம் திரும்ப அனுப்புகிறேன். அவனை அனுப்புவது என் இதயத்தையே அனுப்புவது போலாகும். நற்செய்தியின் பொருட்டு சிறையுற்றிருக்கும் எனக்கு உமது பெயரால் பணியாற்ற அவனை என்னிடமே எரித்து கொள்ள விரும்பினேன். ஆனால் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் செய்யாமல் மனமாற செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். உம்முடைய உடன்பாடின்றி எதையும் செய்ய நான் விரும்பவில்லை. அவன் என்றும் உம்மோடு இருக்க உம்மை விட்டு சிறிது காலம் பிரிந்திருந்தான் போலும். இனி அவனை நீர் அடிமையாக அல்ல, அடிமையை விட மேலானவனாக, அதாவது உம்முடைய அன்பார்ந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும். அவன் என் தனிப்பட்ட அன்புக்கு உரியவன். அப்படியானால் மனிதன் என்னும் முறையிலும் ஆண்டவரை சார்ந்தவன் என்னும் முறையிலும் அவன் எத்துணை மேலாக உமக்கு அன்புக்கு உரியவனாகிறான். எனவே நமக்குள்ள நட்புறவை கருதி என்னை ஏற்றுக்கொள்வது போல் அவனையும் ஏற்றுக்கொள்ளும். அவன் உமக்கு ஏதாவது தீங்கு இழைத்திருந்தால் அல்லது கடன்பட்டிருந்தால் அது என் கணக்கில் இருக்கட்டும், நானே அதற்கு ஈடு செய்வேன் என பவுலாகிய நான் என் கைப்பட எழுதுகிறேன். நீர் உம்மையே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என நான் உமக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஆம் சகோதரரே, ஆண்டவர் பொருட்டு எனக்கு இந்த உதவியை செய்யும். கிறிஸ்துவின் பெயரால் என் உள்ளம் புத்துயிர் பெற செய்யும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை. திருப்பாடல் பல்லவி. இறைவனை தம்
ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார். பசித்திருப்போருக்கு உணவளிக்கின்றார். சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார். தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார். நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். அனாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார். ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார். சீயோனே, உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைக்கும் ஆட்சி செய்வார். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 17.
இறைவசனங்கள் 20 முதல் 25 முடிய. அக்காலத்தில் இறையாட்சி எப்போது வரும் என்று பரிசேயர் இயேசுவிடம் கேட்டனர். அவர் மறுமொழியாக, இறையாட்சி கண்களுக்கு புலப்படும் முறையில் வராது, இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என சொல்ல முடியாது. ஏனெனில் இறையாட்சி உங்கள் நடுவிலே செயல்படுகிறது என்றார். பின்பு அவர் சீடர்களை நோக்கி கூறியது, ஒரு காலம் வரும், அப்போது மானிட மகனுடைய நாள்களில் ஒன்றையாவது காண நீங்கள் ஆவலாயிருப்பீர்கள், ஆனால் நீங்கள் காண மாட்டீர்கள். அவர்கள் உங்களிடம் இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என்பார்கள், ஆனால் நீங்கள் போக வேண்டாம், அவர்களை பின்தொடரவும் வேண்டாம். வானத்தில் மின்னல் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் வரைக்கும் பளீரென மின்னி ஒளிர்வது போல மானிட மகனும் தாம் வரும் நாளில் தோன்றுவார். ஆனால் முதலில் அவர் பல துன்பங்கள் பட்டு இத்தலைமுறையினரால் உதறி தள்ளப்பட வேண்டும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய பெற்றோரே, பெரியோரே, அருட்சகோதரிகளே, ஆசிரிய பெருமக்களே, இளைய சமுதாயத்தினரே, அன்பு குழந்தைகளே, மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியில் பங்கேற்கின்ற அனைத்து இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த திருக்கோவிலில் பாதுகாவலர்களாக இருக்கின்ற, திருக்குடும்பத்தின் அங்கத்தினர்களாக இருக்கின்ற யோசேப்பு, மரியா, குழந்தை இயேசு இவர்களின் உடனிருப்பு, பாதுகாப்பு, பராமரிப்பு, அன்பு, அரவணைப்பு அனைத்தும் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கட்டும் என்ற வாழ்த்தோடு இன்றைய இறைவார்த்தை பகிர்விற்கு உங்களை அழைக்கிறோம். இது நாம் கேட்டுக்கொண்டிருந்த முதல் இறைவாக்கு பகுதியின் வழியாக இறை தூண்டுதலின் அடிப்படையில் புனித பவுலடியார் ஒரு தனிப்பட்ட நபர், பிலேமோன் என்ற ஒரு தனிப்பட்ட நபருக்கு எழுதிய கடிதத்திலிருந்து நாம் அந்த பகுதியை வாசிக்க கேட்டோம். பவுலடியாரின் அந்த வாழ்க்கை பின்னணி என்பது மிக தவிர்க்கப்பட முடியாத ஒரு சூழலில் இன்று நமக்கு கொடுக்கப்படுகிறது. பவுலடியார் தர்சு நகரிலே பிறந்து பிறகு ரோமை பேரரசிலே தொடர்பு கொண்டு அவருடைய குடியுரிமையை பெற்றுக்கொண்ட போதிலும் பிறப்பினாலும் பாரம்பரியத்தாலும் இனத்தாலும் மொழியினாலும் ஒரு யூதர் என்ற அந்த பெருமையை அவர் என்றுமே விட்டுவிட விரும்பியதில்லை. இதை சரியான எண்ணத்திலிருந்து நாம் காண்கிற போது இதுதான் அவருடைய அனைத்து இயேசுவை பற்றிய புரிதல்களுக்கும் அடிப்படையாக இருந்தது. இந்த கடிதத்தினுடைய அடிப்படையும் இதுவே. இன்று வாசிக்கப்பட்ட அந்த பிலேமோனுக்கு எழுதுகின்ற கடிதம் புதிய ஏற்பாட்டின் 18வது நூலாக வகைப்படுத்தப்படுகிறது. இது ஒரு தனிப்பட்ட நபருக்கு எழுதப்படுகின்ற ஒரு கடிதம். பிலேமோன் என்ற அந்த தனிப்பட்ட நகருக்கு எழுதுகிறார். ஆனால் இந்த பகுதியில தொடர்புடைய ஓர் இடம், 3 ஆட்கள், அதாவது பிலேமோன் என்ற அந்த நபர் எபேசு நகருக்கு 108 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த கொலோசை என்ற அந்த நகரில் வாழ்ந்தவர். ஒருவேளை புனித பவுலடியார் இந்த எபேசு நகரை சென்றிருந்த போது இந்த பிலேமோன் என்ற நபரை சந்தித்திருக்கக்கூடும். பிறகு அவருடைய அந்த போதனையினால் ஈர்க்கப்பட்டு அவர் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவராக மாறி போகிறார். ஆனால் அவர் வாழ்ந்தது என்னவோ கொலோசே என்ற நகரம்தான். இந்த கொலோசே என்ற நகரம்
கிரேக்க பெயருடையதாக இருந்தாலும் கிரேக்க நாடு பிரிகியா என்ற அந்த பகுதியில் வாழ்ந்த மக்களின் ஆட்சிக்கு உட்பட்டிருந்த போது மியாண்டர் நதிக்கரையிலே வந்து சேர்கின்ற இலிக்கு என்ற துணை நதியின் பள்ளத்தாக்கிலே இருந்த ஒரு நகரம். இயேசு பிறப்பதற்கு 400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த நகரானது வரலாற்றிலே குறிக்கப்படுகிறது. அதாவது இந்த இலிக்கு பள்ளத்தாக்கிலே இருந்த நகரங்களில் எல்லாம் மிகப்பெரிய நகரம் என்று பெயர் பெற்றிருந்தது. பிறகு இயேசுவினுடைய இறப்பு உயிர்ப்புக்கு பிறகும் கூட இந்த நகரம் தனிச்சிறப்பை பெற்றிருந்தது. அதாவது இயேசு பிறந்த சமயத்திலும் அவருக்கு பிறப்புக்கு பிறகும் ரோமையருடைய ஆட்சியிலே இந்த நகரமானது சிவப்பு நிற உடையை கம்பளிகளால் செய்வதில் சிறப்பு பெற்றிருந்த ஒரு நகரம். இங்கிருந்த இந்த ஆடைகள் ரோமை பேரரசுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. ஆக இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த நகரில் தான் பிலமோன் என்ற அந்த நபர் குடியிருந்தார். இந்த 3 ஆட்களில் முதலாவதாக நம்முடைய கவனத்தை கவர்பவர் இந்த பிலமோன் என்பவர்தான். இவர் இயேசுவின் மேல் நம்பிக்கை கொண்டு பவுலடியாரோடு நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்த நிலையில் அவருக்கு இந்த கடிதம் எழுதப்படுகிறது. ஆனால் இந்த கடிதம் சிறையிலிருந்து எழுதப்படுகிறது என்ற குறிப்பும் இன்றைய வாசகத்திலே நாம் கேட்டோம். ஆனால் 3 இடங்களிலே பவுலடியார் சிறையில் இருந்தார். முதலிலே எபேசு, பிறகு செசாரியா, கடைசியாக ரோமை நகரத்திலே சிறையிடப்பட்டிருந்தார். இது எந்த இடத்திலிருந்து எழுதப்பட்டது என்பது நமக்கு தெளிவாக குறிப்பிடப்படவில்லை. மாறாக மற்ற குறிப்புகளிலிருந்து ஒருவேளை இவர் எபேசு நகரில் சிறையில் இருந்த போதுதான் இந்த கடிதம் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்பதற்கான ஒரே ஒரு சான்று இன்றும் நமக்கு குறிப்பிடப்படுகின்றது. அதாவது எபேசுக்கும் கொலோசை நகருக்கும் 108 கிலோமீட்டர். இது பல நாட்களானாலும் சென்று வரக்கூடிய தொலைவு என்று அக்காலத்திலே கருதப்பட்டது. அவை பவுலடியார் தன்னோடு இருக்கின்ற ஒனேசிமு என்பவரை அவருடைய அதிகாரியான பிலமோனிடம் அனுப்புகிற போது செல்லுகின்ற தூரம்தான். ஆகவே இது எபேசு நகரில் அவர் சிறையில் இருந்த போது எழுதப்பட்டிருக்கலாம் என்ற முடிவுக்கு வருகிறோம். இந்த பிலமோன் என்ற அந்த நபர் இயேசுவை பின்பற்றிய பிறகு அங்கு இருக்கின்ற அந்த இறை மக்களுக்கு தொழுகையை நடத்த இடம் கொடுப்பதாக இன்றைய கடிதத்தின் 22வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அது மட்டுமன்று, அங்கே இறை வார்த்தையை கொண்டு செல்லுகிறவர்களுக்கு தங்குவதற்கும் மற்ற வசதிகளையும் செய்து கொடுத்ததை நாம் உணர்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக பவுலடியார் குறிப்பிடுகின்ற அந்த குறிப்பிலிருந்து குறைந்தபட்சம் ஓர் அடிமையாவது அவர் தனக்கு பணியாளராக வைத்திருந்தார். இவற்றை கொண்டு நாம் பார்க்கிற போது சற்று வசதி படைத்த கிறிஸ்துவராக வாழ்ந்தவர் இந்த பிலமோன் என்ற நபர். அடுத்து அவரோடு தொடர்புடைய மற்றொரு நபர் ஒனேசிமு. பவுலடியார் தெளிவாக குறிப்பிட்டார் அடிமை என்று. அடிமைகள் பவுலடியாருடைய காலத்தில் அவருடைய வீட்டிலும் இருந்திருக்க வேண்டும். யூத சமுதாயத்திலும் கிரேக்க சமுதாயத்திலும் ரோமை சமுதாயத்திலும் இந்த அடிமை விற்றல் வாங்கல் என்பது அடிமை சந்தையிலே நடைபெற்ற ஒன்று. இந்த பின்னணியை கொண்டுதான் பவுலடியார் இந்த அடிமையோடு நெருங்கிய தொடர்பு இருக்கின்ற போது அவரை தன்னுடைய தலைவராக ஒனேசிமுவை அடிமையாக வைத்திருந்த பிலமோனிடம் அவருடைய வேண்டுதலை கேட்பதை போன்று கடிதத்தை எழுதுகிறார். இந்த ஒனேசிமு என்பவர் எல்லா அடிமைகளையும் செய்வதை போன்று தன்னுடைய தலைவருடைய இருப்பிடத்திலிருந்து தப்பிச் சென்றவர். இப்போது அவர் சென்றால் சட்டப்படி ஒரு அடிமை என்ன வேண்டுமானாலும் அவர் தலைவர் செய்ய முடியும். ஒரு பொருளாக பாவித்து எது வேண்டுமானாலும் செய்யலாம். இதையும் மனதில் கொண்டுதான் பவுலடியார் அவரை தன்னுடைய மகனாகவும் அதையும் விட்டு தன்னிடமிருந்து அவரை அனுப்புகிற போது தன்னுடைய உயிரை இதயத்தை அனுப்புவதைப் போலவும் மிகவும் சிறப்பு படுத்தி அவரிடம் இந்த ஒனேசிமுவை அனுப்புவதாக நாம் இன்றைய பகுதியிலே வாசிக்க கேட்டோம். இதனுடைய முத்தாய்ப்பாக 3ஆவதாக வருகிறவர் பவுலடியார். முன்பே குறிப்பிட்டதை போன்று
இந்த அடிமை வணிகத்தை இவன் நன்றாக தெரிந்து வைத்திருந்தார். ஆகவே அதிலிருந்து சற்று மாறுபடவும், இந்த அடிமை வணிகத்தை தானோ இயேசுவை பின்பற்றியவர்களோ அங்கீகரிக்க கூடாது என்பதை மறைமுகமாகவும் வெளிப்படுத்த இந்த பகுதியை அவர் எழுதியிருக்கக்கூடும். ஆகவே இந்த பகுதியை நாம் வாசிக்கிற போது 3 இடங்களிலே இதை தவிர்த்து அடிமைத்தனத்தை பற்றி பவுலடியார் பேசுவார். ஆகவே இந்த 3 சான்றுகளை கொண்டு ஒரு சிலர் வாதிடுவது உண்டு. பவுலடியார் அடிமைகளை விற்றல் வாங்கல் அதனை அங்கீகாரம் செய்துதான் இந்த கடிதத்தை எழுதினார் என்று. ஆனால் மற்றொரு உணர்விலிருந்து நாம் பார்க்கிற போது அவரை மகனாகவும் இதயமாகவும் கருதுகின்ற அவர் நிச்சயமாக அடிமைத்தனத்தை நியாயப்படுத்தி இருக்க வாய்ப்பு இல்லை. அது மட்டுமன்று, ஒரு அடிமையை எப்படி நடத்துவார் என்பதும் பவுலடியாருக்கு தெரிந்திருந்தும் அப்படி நடத்தாமல் இருப்பதிலிருந்து அந்த ஒனேசிமு என்ற அடிமை நிலையில் திரும்ப அவர் செல்லும் வரை இருக்கின்ற போது தன்னுடைய தனிப்பட்ட அன்புக்கு உரியவராகவும் பவுலடியார் குறிப்பிடுவார். இந்த தனிப்பட்ட அன்பிலே அந்த ஒனேசிமு என்ற ஒரு ஆள், அவரில் இருக்கின்ற மனிதம் மாண்புக்குரியது, போற்றுதற்குரியது, அடிப்படையான மனித உரிமைகளுக்கு உரியது என்பதை பவுலடியார் இயேசுவை சந்தித்த பிறகு பெற்றுக்கொண்ட அந்த தனிப்பட்ட சிந்தனை. ஆகவே இன்றைய உலகிலே நாம் சிந்திக்கின்ற மனித உரிமை கழகம், தனி மனித உரிமை, அதற்காக ஏற்படுத்துகின்ற சட்டங்கள், இவற்றினுடைய கருப்பொருளாக கூட இன்று நமக்கு தெரியும். அவை பவுலடியார் இந்த கடிதத்தை எழுதுகிற போது ஒருவேளை அந்த சமயத்தில் இது மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்க வாய்ப்பில்லை. மாறாக அவருடைய கணக்கின்படி எதிர்காலத்திலே இதனை வாசிக்கிறவர்கள் நிச்சயமாக தன்னுடைய உணர்வை புரிந்து கொள்ளக்கூடும். தன்னுடைய உணர்வான மனித மாண்பு மதிக்கப்பட வேண்டும், மனிதம் போற்றப்பட வேண்டும், தனி மனித உரிமைகள், சுதந்திரம் மதிப்புக்கு உரியது என்பதை மனதிலே கொண்டுதான் இந்த பகுதியை அந்த பிலமோன் என்ற நபருக்கு அவர் எழுதியிருக்கக்கூடும். ஆகவே அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரர்களே, இன்று நாம் அதிகம் பேசுகின்ற அந்த மனித மாண்பு தொலைந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இன்றைய இந்த செய்தி என்பது அது போற்றுதற்கு உரியது, மதிக்கப்பட வேண்டிய ஒன்று, ஒவ்வொரு தனி மனிதமும் மாண்புக்குரிய ஒன்று. ஆகவே எந்த நிலையில் இருந்தாலும் மனிதம் என்ற நிலை மாறுபட்டு விடாது. பொறுப்பிலே மாறுதல், அதிகாரத்திலே மாறுதல், செயல்பாட்டிலே மாறுதல், வாழ்க்கை முறையிலே மாறுதல், மொழியிலே மாறுதல், பண்பாட்டிலே மாறுதல். ஆனால் அதில் உறைகின்ற மனித மட்டும் என்றுமே மாற முடியாத ஒன்று என்பதை இன்று செய்தியாக தூய பவுலடியார் நமக்கு சொல்லுகிறார். அதே வேளையில குழந்தைகள் தினத்தை கொண்டாடுகிற போது குழந்தையை போற்றாத உலக மொழி இலக்கியங்கள் எதுவுமே இல்லை. குழந்தைகள் தான் மனிதத்தின் பெற்றோர்கள் என்பதை வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் என்ற ஆங்கில கவிஞர் குறிப்பிடுவார். ஆகவே அந்த மனிதம் குழந்தையில் தோன்றி வளர்ந்து பிறகு இந்த மனிதத்தை வாழ்விக்கின்றவர்களாக மாறுகிற போதும் அது என்றுமே நிலைமைக்கு உரியது என்பதை போற்றுவதற்காகத்தான் என்னவோ அவர்கள் மனிதத்தின் பெற்றோர்கள் என்று இந்த கவிஞர் சொல்லி வைத்தார். ஆக 2 நிலைப்பாட்டிலும் இன்று நமக்கு மகிழ்ச்சியான செய்தியாக, மனிதத்தை வாழ்விக்கின்ற செய்தியாக வருவது மனிதம் மாண்புக்கு உரியது. பொருளை பலியில் பரிசாய் தந்தேனின் நிறைவா
சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருட்களை இரக்கத்துடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனாலும் திருமகனுடைய பாடுகளின் மறை நிகழ்வை கொண்டாடும் நாங்கள் பற்றன்புடன் அதில் பங்கு கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனத்தை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். ஆகவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநர்களாகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் மொக்கோந்தவராயிருந்தோர் ஆக்கிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொருந்தேத்து வரம்பருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவ
துன்பத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண் நோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்திரு வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தாயாக அன்பு செய்யும் என் உயிர் நீதானையா, சீயாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா. தாயாக அன்பு செய்யும் என் உயிர் நீதானையா, சீயாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே. பிஞ்சு நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா. தாயாக அன்பு செய்யும் என் உயிர் நீதானையா, சீயாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது புனித கொடையால் ஊட்டம் பெற்ற நாங்கள் கனிவுடன் உம்மை மன்றாடி நன்றி செலுத்துகின்றோம். இவ்வாறு உமது ஆவியாரின் பொழிவால் நாங்கள் விண்ணக ஆற்றல் பெற்று உண்மையான அருள் வாழ்வில் நிலைத்து நிற்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.